நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மேங்கோ பேடா. அதாவது என்னென்னா, ஒரு மாம்பழம் எடுத்துக்கலாம், அதில் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அதிகமாக வேண்டிய ஒரு மேங்கோ தேவையில்லை, நம்ம அதில் பாதி இருந்தாலே போதும். இது கூட மில்க் பவுடர், கொஞ்சமாக மில்க், ஏலக்காய் தூள் எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெபிள்ஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னா கோபி சுதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மாம்பழம் எடுத்துருக்கிறேன். இதில் என்னென்னா, ஒரு மாம்பழம் தேவையில்லை, கொஞ்சமாக இருந்தாலே போதும். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சுகரை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 100 ml மில்க் தேவைப்படும். முந்திரி ஒரு 20 முந்திரியை அதாவது என்னென்னா மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம மாம்பழத்தை மிக்சியில் அடித்து இது தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறம் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இது 1/4 கப் அளவுக்கு இருக்கும். நம்ம இப்போது மேங்கோ பேஸ்ட், அதாவது பியூரி பண்ணி வச்சுருக்கோம், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது என்னென்னா, கட்டி இல்லாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போது மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டி பிடிக்கும், லம்ஸ் வராமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. நம்ம மில்க் பவுட்ரு கூடயே முந்திரி பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கட்டி இல்லாமல். இப்போ நம்ம ஆல்ரெடி சுகர் இருக்குது, இதில் நம்ம 3/4 அளவுக்கு போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீதி வச்சுட்டேன். சர்க்கரைங்கிறதுனால தண்ணி விடுது. அதுக்கப்புறம் நம்ம நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா கலக்கிட்டே இருக்கலாம். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம போட்டுக்கலாம். கடைசியாக நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போது கரெக்டான பதம் பார்த்திங்கன்னா சுருண்டு வரும். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம், ஆறட்டும். அதுக்கப்புறம் வேறு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு அச்சு இருந்துச்சுன்னா ஒட்டுச்சுன்னா நீங்கள் லைட்டாக நெய் தடவிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுக்கலாம். சுவையான மேங்கோ மில்க் பேடா ரெடி. நான் மேங்கோ பேடா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.